ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது பல்கலைக்கழக இயற்பியல் துறையில் 2000ஆம் ஆண்டு பயின்ற மேனாள் மாணவர்கள் சார்பில் துறையின் வளர்ச்சிக்காக மடிக்கணினி அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேனாள் மாணவர்களின் பிரதிநிதி திரு KM சீனிவாசன் அவர்கள் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் அரிபொன்னம்மாள் அவர்களிடம் இந்த மடிக்கணினியை வழங்கினார். மேலும் அவர் கணினி தொழில்நுட்பத்தில் இயற்பியல் எனும் பொருண்மையில் மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். நமது பல்கலைக்கழக DDU கௌசல் கேந்திரா வளாகத்தில் 32 பேரீச்சை மரங்கள் நடப்பட்டன. இதற்கான ஏற்பாடுகளை முதுநிலை பேராசிரியரும் கௌசல் கேந்திராவின் இயக்குநருமான டாக்டர் RI சத்யா, BOK ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். கர்நாடக மாநிலம் கடக்கியில் உள்ள ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 3, 4 தேதிகளில் ISSC அமைப்பு நடத்திய தேசிய மாநாட்டில் நமது பல்கலைக்கழக கூட்டுறவுத்துறை பேராசிரியர் டாக்டர் C. பிச்சை அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். GRIயின் UGC MMTTC மையத்தின் சார்பில் நடைபெறும் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கான மனநலம் மற்றும் நல்வாழ்வு குறித்த ஆன்லைன் குறுகிய கால பாட வகுப்பினை முதுநிலை பேராசிரியரும் புல தலைவருமான டாக்டர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார். வாழ்நாள் கல்வி மற்றும் விரிவாக்கத்துறை 6/1/2025 அன்று நடத்திய கலந்துரையாடல் நிகழ்வில் மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்திரா காந்தி தேசிய பழங்குடியினர் பல்கலைக்கழக மனையியல் துறை தலைவர் டாக்டர் K. வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றினார். இந்நிகழ்வினை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் R. வெங்கட்ரவி அவர்கள் ஒருங்கிணைத்தார். திண்டுக்கல் மாவட்ட நேரு யுவகேந்திரா மாவட்ட அளவில் நடத்திய விளையாட்டுப் போட்டியில் நமது பல்கலைக்கழக மாணவர் டார்வின் பாலா 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசினை வென்றார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் UGC நெட் தேர்விற்கு தயாராகுமாறு மாணவர்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். 2025-2026 கல்வியாண்டின் முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு விண்ணப்பங்கள் CUET இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளன. இளநிலை பயிலும் மாணவர்கள் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். நமது பல்கலைக்கழக UGC MMTTC மையம் 9th NEP ஓரியன்டேஷன் அண்ட் சென்சிட்டேஷன் புரோகிராமை இன்று முதல் நடத்துகின்றது. செய்தி ஒருங்கிணைப்பு இயக்குனர் முதுநிலை பேராசிரியர் O. முத்தையா அவர்கள், பல்கலைக்கழக கருத்துரு மையம், செய்தி வாசிப்பாளர் மா. சதீஷ்குமார், இயற்பியல் துறை, ஒலிக்கலவை வெங்கடேசன், வாழ்நாள் கல்வித்துறை. தங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது பல்கலைக்கழக CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யுங்கள். நன்றி.